எங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்துக்கிட்ட எனக்கு 1 வாரம் டைம் குடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா, என்ன திரும்ப இந்த ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறதுக்கு மட்டும் எந்த ஒரு முயற்சியும் பண்ணாதீங்கன்னு சொன்னதும், உடனே ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, "நீ எப்போ திரும்பி வந்தாலும், என் இதே வாசல் என்னவோ உனக்காக எப்பவும் திறந்து தான் இருக்கும்னு" டயலாக் பேசி நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்பிருவாங்க. அதே நேரம் எங்க ஆர்வம் பார்த்தீங்கன்னா, அவங்க உட்காந்துருக்க ரெஸ்டாரண்ட்ல அவங்க அண்ணன் சத்தம் கேட்டுட்டு, அவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க அண்ணனும் ரோகனும் இருக்கிறத கவனிச்சுட்டு, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, விவான் கிட்ட, "எங்க அம்மா திரும்பி திரும்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம்" சொல்லிட்டு, கிளம்ப போகையும் ஸ்பூன பார்த்தீங்கன்னா, கீழ தட்டி விட்டுருவாங்க. ரோகனு பார்த்தீங்கன்னா, ஆரோவ பார்க்கறதுக்குள்ள, ஆர்வம் பார்த்தீங்கன்னா, விவான இழுத்துட்டு போவாங்க. ஆனா ஓடும்போது, ரோகன் என்னவோ கவனிச்சுட்டு, நம்ம அவினாஷ் கிட்ட, "ஆர்வ நான் இங்க பார்த்தேன்னு சொன்னா." அவினாஷும் பார்த்தீங்கன்னா, "உனக்கு எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஆர்வா தான் தெரியுதா? ஆரு ஏன் இங்க இருக்க போறா? அவ வீட்ல இருக்கா" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் எங்க அப்பாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித் கால் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்கையும், ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா நடந்தத சொல்லிட்டு, "நான் அவளுக்கு 1 வாரம் டைம் குடுத்துருக்கேன். ஆனா எனக்கு என்னவோ அவ திரும்ப ஆஃபீஸ்க்கு வருவான்னு நம்பிக்கை இல்ல ஆன்ட்டி." உடனே அப்பாவோட அம்மாவும், "என்ன பார்ட்னர் எதுக்காக இப்படி சோகமா இருக்க? உன் முகத்துல இருந்த சிரிப்பு தான் அழகே. அது இருந்தா தான் பக்கத்துல சுத்தி வெளிச்சமா இருந்த மாதிரி இருக்கும். அதனால நீ எப்பவுமே சிரிச்சுட்டே இரு. அதுதான் உனக்கு தைரியமேன்னு" சொன்னா, நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, எங்க சிரிக்க உடனே அவங்க மாமியார், "அடடா பார்ட்னர் சிவபெருமானோட திங்கட்கிழமை விரதத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? பார்வதி அம்மா சிவனை எப்படியாவது அடைஞ்சாகணும்ட்டு இந்த விரதத்தை வச்சாங்க. அது மட்டும் இல்ல, யார் உண்மையா சிவபெருமானுக்கு சேர்ந்து அபிஷேகம் பண்றாங்களோ அவங்க நினைச்ச வாழ்க்கை துணையே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல, உடனே ரக்ஷித்து பார்த்தீங்கன்னா, உங்க பொண்ணு எங்க என் கூட சேர்ந்து அபிஷேகம் பண்ணுவா அப்படின்னு சொன்னா, அதான் நான் இருக்கேன்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணதான் போறீங்க. நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷித் கிட்ட சொன்னதும் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இங்க ஹீரா பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்தை விட்டுட்டு லண்டன் கிளம்ப போகையும், ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ஹீராவ போகாதுன்னு தடுப்பாங்க. ஆனா நம்ம ஹீரா பார்த்தீங்கன்னா, அப்பு விஷயத்துல நான் எவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்டேன்ல. ஒரு பொண்ணா இருந்துட்டு அவ பேச்சையே நான் நம்பல. எங்க உன்னை விட்டு பிரிஞ்சிருவனோன்னு சொல்லி தான் நான் அவ பேச்சை நம்பாம போயிட்டேன். நீ மட்டும் உண்மையை நிரூபிக்கல நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பேன் தெரியும். உடனே ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா ஹீரா கிட்ட, தப்பு நடக்கிறது சகஜம்தான். உன் முடிவு தான் தப்பானது தவிர நீ ஒன்றும் தப்பானவ இல்லையே. உடனே ஹீரோ, நாம ஒருத்தரை லவ் பண்ண அவங்க வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணா அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்கும்ல. அவ்வளோ தைரியமான ஆள்லாம் நான் ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றா ரக்ஷிதம், அப்படின்னா நீ என்னை விட்டுட்டு போறியா? அது மட்டும் இல்லை, ஒன் சைடு லவ்வோட வழி உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா யார் என்னை பார்த்து பண்ணிட்டு நம்ம ரக்ஷிதன் சொல்லதான். உடனே ஈரா பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீ ஒன்று பார்த்துப்ப. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக பழகி போயிடும். உடனே ரக்ஷித்தை பார்த்தீங்கன்னா, நீ முடிவெடுத்துட்ட, அதுக்கப்புறம் உன்னை என்னால் தடுக்க முடியாது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, லண்டன் போனாலும் சரி, மேக்கப் போட்டுட்டு நீ ஃப்ளைட்டில் உட்காந்தாலும் சரி, என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மட்டும் உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டேன். உடனே ஹீரோ, நான் ஒன்றும் ஃப்ரெண்டு தேடி போகலையே, என்னோட வாழ்க்கையை தேடி தான் நான் போகிறேன். சாரி ரக்ஷித், நான் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தகுதியானவ இல்லைன்னு சொன்னதும், உடனே ரக்ஷித் பார்த்தீங்கன்னா, நீ தகுதியானதுவ தான், நான் தான் சரியான கழுது அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க பெரியம்மா வந்து, உண்மை சொன்னாலும் சொல்லாட்டும் நீ சரியான கழுதை தான்டா, நீ என் ஈராவுக்கு தகுதியானவனே கிடையாதுன்னு தீட்டி விட்டுருவாங்க. இது மட்டும் இல்லை, ஈராவும் பார்த்தீங்கன்னா ரக்ஷித்தோட அம்மா கிட்ட, நான் உங்ககிட்ட சொன்ன வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல, இனி எப்படி நான் திரும்பி வர போகிறது இல்லை, இந்த ஜென்மத்திலாவது உங்கள் மருமகள் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அழுதுகிட்டே போயிடுவாங்க. உடனே கேடி பெரியம்மாவும் சுதா கிட்ட, இதை தான் காதல் சொல்லுவாங்க. ரக்ஷித்தோட சந்தோஷத்துக்காக ஈரா அந்த வீட்டை விட்டே போறா. ஆனா நீ என்ன பண்ண? ஒரு தாய் இல்லாத பொண்ணு எவ்வளோ திட்டிருப்ப. நீயும் சரி உன் பையனும் சரி அந்த அப்புக்கு தான் தகுதியானவங்க. உங்களுக்குலாம் புருஷனை விட்டு வந்த பொண்ணும் டிவர்ஸ் ஆகி வீட்டில் இருக்கிற பொண்ணு தான் உங்களுக்குலாம் தகுதியானவன் சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு திட்டிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ரக்ஷித்தோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்த மலை மேலே இருக்கிற கோயிலில் பூஜை வச்சிருக்கேன் நாளைக்கு, அதனால நீ கண்டிப்பாக வரும்னு சொல்லியும், ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அப்போட அம்மா வேற கூட்டிருக்காங்க வீட்டுக்கு. சரி இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட, சரிம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லுவாங்க. வேற ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா விரதத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் போட்டுட்டு வெளியே வந்தா, அம்மா பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ட்ரெஸ் சூப்பராக இருக்கே, கரெக்டாக பூஜைக்கு வந்துடுன்னு சொல்ல, அம்மா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு பூஜைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு விவான் கிட்ட பேசிகிட்டு இருக்கையும், விவானும் பார்த்தீங்கன்னா, நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அண்ணியோட வீட்டுக்கு போறியான்னுட்டு கேட்பாங்க.